ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதியோட மூவி தான். அந்த மூவியோட ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்னென்னா நிறைய ஹீரோஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா நம்ம விஜய் சார், பிரபுதேவா சார், பிரசாந்த் சார் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரே டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டெரரிஸ்ட் டீமோட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அங்கேருந்து தான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த டெரரிஸ்ட் டீமில் இருக்க அந்த வில்லன் யாருன்னா மோகன் சார். ஸோ அவர் தான் வந்து அட் எண்ட் வரைக்கும் வந்து வில்லனாக வந்திருப்பாங்க. அவங்க கொண்டுட்டு தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் செத்துருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் சாகலன்றது தெரியாமலே இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. இவர் விஜய் சார் வந்து இவங்க யாருமே வந்து இந்த ஸ்குவாடில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக இவங்க வீட்டில் சொல்கிற பொய்யெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக நிறைய காமெடி சீன்ஸாக போகும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒய்ஃப்க்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் அதை சமாதானம் பண்ணுறதுக்கு வேறு கண்ட்ரி கூப்பிட்டு போய் அப்போ கூட அவங்க ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க இவர் உண்மையிலே இந்த ஸ்குவாடில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ நம்ம மேலே தப்பாக ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. அப்பயும் ஒரு வேலை விஷயமா தான் விஜய் சார் போவார். அப்போ போகும்போது ஒய்ஃபு ஃபேமிலியோடு போவாங்க. அவங்களோட ஒய்ஃப் யாருன்னா ஸ்னேகா மேம் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா நல்லா ஜாலியாக ஒரு சாங் போகும். எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலியாக வந்து கண்ட்ரியும் சுற்றி பார்க்குறது அழகாக போயிட்டுருக்கோம். அந்த டைமில் என்னென்னா ஸ்னேகா மேம் வந்து அகைன் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்போது ஒரு நாள் என்னன்னா இவங்களை வந்து ஒரு டீம் துரத்துவாங்க. அப்போ வந்து ஸ்னேகா மேம் ஓடி போயிட்டுருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இந்த துரத்துன டீம் யாருன்னு தெரியாது. இவங்கள ஒரு பக்கம் விஜய் சார் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நடுவில் அவங்க பையன் காணாமல் போயிடுவான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அவ்வளோதான், என்னடா இது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுன்னு இருக்கும். அவங்க பையன் கடைசியில் பார்த்தா செத்துட்டான் அப்படின்ட்டுருவாங்க. ஏதோ ஒரு இதில் எரிஞ்சு செத்துட்டான்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அதுக்கு மேலே ட்விஸ்ட்டு, என்னடா எடுத்தோடனே ஒருத்தனை கொண்டீங்க அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகா மேமும் இவங்களும் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு பிரிஞ்சே இருப்பாங்க. அது வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, 20 இயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு 2 பேரும் பிரிஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் வந்து சந்தோஷமாக அந்த ஒரு ஹாப்பி ஃபேமிலி இப்போ ஒரு சேட் மொமெண்ட்டு கொண்டு போயிடுவாங்க. இதனால் என்னென்னா விஜய் சார் வந்து அந்த ஸ்குவாட்லேருந்தே வெளியே வந்திருப்பார். இதனால தான் என் ஒய்ஃப் வந்து இப்படி இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க பொண்ணு கூடயாவது பேச பழக விடுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்குவாட்லேருந்து வெளியே வந்தது தான் ரீசன். அந்த ஸ்குவாடில் இருந்தால் அவங்களுக்கு அதான் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கிட்ட கூட பேச விட மாட்டாங்கன்றதுனால அவர் அந்த டீம்லேருந்து வெளியே வந்திருப்பார். ஆனால் அகைன் வந்து அது விஷயமா ஒரு சின்ன வேலை அது இவர் தான் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக அகைன் வந்து அவரை ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி. அங்கே போகும்போது தான் அவரை மாதிரியே ஒரு உருவம் பார்ப்பார் அவர். அப்போ தான் அவருக்கு தெரியும் தான் பையன் இன்னும் சாகலை அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பையன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு அவனை பேசி அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப இந்தியாவுக்கே கூப்பிட்டு வந்து அகைன் ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக வந்து அது மாறிடும். திரும்ப ஸ்னேகா மேமும் விஜய் சாரும் சேர்ந்துருவாங்க. அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஆகிடுவாங்க. சூப்பராக போகும். அகைன் ஒரு சாங் போகும், ஒரு ஜாலி மொமெண்ட் போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா வந்து விஜய் சார் டீமோட ஸ்குவாட் டீமோட பாஸ் ஜெயராம் சார் அவங்க வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் இதில் இருக்க அடுத்த ட்விஸ்ட்டு. ஆனால் இவர் யாரை கொலை பண்ணாங்க அப்படின்றது அதுக்கு மேலே பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு கஷ்டப்பட்டு விஜய் சார் அங்கேருந்து வந்து காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ ஃபைட் சீன் போகும். ஆனால் கடைசியில் வந்து ஜெயராம் சாரை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அது யாருன்றதே ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அது யாருன்னு பார்த்தா விஜய் சாரோட பையன் தான். கஷ்டப்பட்டு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க தான் ஜெயராம் சாரை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆகும்போதே நான் கெஸ் பண்ணிட்டேன் அது விஜய் சாரோட பையன் தான் அப்படின்றது. என்ன மாதிரி வேறு யாராவது வந்து அந்த மூவி ஆல்ரெடி பார்க்கும்போது அந்த சீனை கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் யாரா இவங்களை போட்டு தள்ளுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ அடுத்து வந்து அந்த டெரரிஸ்ட் டீம்லேருந்து ஒருத்தன், அதாவது இவங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே ஒரு ஃபைட் சீன் நடந்திருக்கும். ஸோ அந்த டீம்லேருந்து ஒருத்தன் கிடச்சிட்டான்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரசாந்த் சாரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கடத்திடுவோம். இந்த பிரசாந்த் சாரோட பொண்ணும் இந்த விஜய் சாரோட பையனும் ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டுருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவன் அந்த பொண்ணையே கடத்தி அவங்களையும் கொலையும் பண்ணிட்டான். என்னடா இது அடுத்து இன்னொரு கொலையும் நடந்துச்சு, யார் தாண்டா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அப்புறமா தான் விஜய் சாருக்கு தெரியுது அடைச்ச நம்ம பையன் தான் இதெல்லாம் அப்படின்னு. அப்புறமா கடத்தி என்னது கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா நடந்த கலவரத்தில் பிரசாந்த் சாரை போட்டு தள்ளிட்டான் விஜய் சாரோட பையன்.
இந்த சீனும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரியே நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். மோகன் தான் வந்து வில்லன். அந்த வில்லன் தான் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு இந்த டெரரிஸ்ட் டீமோட அந்த ஒரு சண்டை நடந்திருக்கு இல்லையா, அந்த சண்டையில் வந்து ரயில் ஆக்சிடென்ட் ஆகிடும். அது ஆக்சிடென்ட்டை இவங்க தான் பண்ணி வச்சுப்பாங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு. அதில் வந்து மோகன் சாரோட ஃபேமிலி மொத்தமும் கருகி போயிடும். மோகன் சார் மட்டும் எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ அந்த பழியை தீர்க்கறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களுடைய பையனை கடத்தி இவங்க பையனுக்கே வந்து அவ்வளோ வெஞ்சன்ஸ் மனசில் விதைச்சி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண வச்சு டோட்டலாக இப்போ வந்து மோகன் தான் அவங்களுடைய அப்பா, இவங்க வந்து தன்னோட அப்பாவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்களை நம்ப வச்சு பழி வாங்கணும், மோகனுக்காக இவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்கள யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ என்ன ஆனாலும் இவங்க எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துறது தான் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் கடைசியாக என்னென்னா, அந்த ஒரு ஸ்டேடியமில் வந்து பாம் வச்சு நிறைய பேரை கொல்லணும் அப்படின்றது அவங்க பிளானாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிளானெல்லாம் சொல்லி விஜய் ஃபேமிலியை வந்து கடத்தி ஒரு இடத்துல போயிட்டு கட்டி வச்சு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் விஜய் சார் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. இது எல்லாமே எனக்கு முதல்லே தெரியும், நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், நீ இந்த மாதிரி நிறைய பேரை கொள்றதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்கன்றதும் தெரியும், அது எந்த பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு ட்ராமா போட்டேன், இப்போ உன் வாயிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை கடத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட போயிட்டு, டே இப்போ நீ வந்து எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு ஏதாவது சொல்கிறியா, பாமை கொடுக்குறியா, இல்லை வந்து உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி அப்பயும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் வந்து நடுவில் எஸ்கே சார் வந்து ஒரு சீனுக்கு என்ட்ரி வந்திருப்பார். பாவம் ஸ்டேடியமில் மேட்ச் பார்க்க வந்திருப்பார். அவர்கிட்ட வந்து இந்த உயிரே உங்கள் கையில் தான் இருக்குது, இந்த ஸ்டேடியமில் இருக்க மொத்த உயிரோட இதுவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி மோகன் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பாமை தேடி கண்டுபிடிக்க போயிடுவார். பாமை தேடி கண்டுபிடிச்சி அது இது பண்ணுற டைமில் வந்து அவங்க பையன் வந்துடுவான், விஜய் சாரோட பையன் வந்துட்டு எப்படியாவது அதை பாமை வெடிக்க வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் வந்து அவங்க தங்கச்சியவே கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுவான் விஜய் சாரோட பையன். அவங்க கூட போன தங்கச்சியே கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்பயும் விஜய் சார் ஒரு எமோஷனல் டயலாக் போட்டு பார்ப்பாரு. ஆனால் அதுக்கு கூட வேலைக்கே ஆக மாட்டான், மயங்க மாட்டான். அப்பயும் கொலை பண்ணுங்கிற வெறியோடு இருப்பான். அப்போ முடிவு பண்ணி அவனை கொலை பண்ணிட்டு தி லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு ஒரு மாஸ் டயலாகோட முடிப்பாங்க. செம்மையாக இருக்கும் மூவி உண்மையிலேயே. அதே மாதிரி லாஸ்ட்டில் செத்து போன பிரசாந்த் சார் வந்து திரும்ப உயிரோட வந்துடுவாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணிட்டேன். அவர் வந்து செத்து போன மாதிரி நடிச்சிருக்காங்க, உயிரோட வந்துடுவாங்க, நான் கெஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, பிரபுதேவா தான் வந்து இவங்க கூட இருந்து இவங்க இந்த வில்லன்ஸ் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணது அப்படின்றது அதுக்கு மேலே பெரிய ட்விஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்க்காம இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக துரோகம் பண்ணி பிரசாந்த் சாரோட பொண்ணையே கொலை பண்ணது உண்மையிலே பிரபுதேவா தான். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாகவே தான் இருந்திருக்கும். அதில் ஒரு சில சீன்ஸ் மட்டும் நான் உண்மையிலே கெஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது படம் ஆல்ரெடி தியேட்டரில் பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சீன்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன சீன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் யாராவது இந்த மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா தியேட்டர் போய் பாருங்கள். உண்மையிலே தரமான படம் தான், நல்ல படம், உண்மையிலே போர் அடிக்காது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். நடுவில் நிறையா சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். விஜய் சாரும் அவங்க பையன் 2 பேர் சேர்ந்து பைக்கில் ஒரு மாஸ் என்ட்ரி சீன், அதெல்லாமே நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து நல்லாவே இருந்திருக்கும். நடுவில் யோகி பாபு சார்லாம் வந்து காமெடிக்கு விட்டுருப்பாங்க. நல்லாயிருக்கும். உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. யாராவது பார்க்காம தான் போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் ரிவ்யூ என்ன அப்படின்றத வந்து உங்களுடைய பர்சனல் ரிவ்யூ, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன